வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். நெறைய சமயங்கள்ல ஒரு விஷயத்த செஞ்சு, செஞ்சு நமக்கு அப்படியே வெறுத்து போயிடும். போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அவள சாப்பிட வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இந்த விஷயத்த செஞ்சு, செஞ்சு எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இத மாரியெல்லாம் சொல்றது. இதுக்கு இங்கிலீஷ்ல ஹேவ் ஹேட் இனஃப் அப்படின்ற ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ரொம்ப ஜென்ரலா ஹேவ் ஹேடுன்னு போட்டிருக்கோம். பட் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஹேவ் இல்லைன்னா ஹேஸ், ஹேட் இனஃப் ஆஃப், ஆஃப்னு ஒரு ப்ரெப்போசிஷன் வந்துருச்சு. அப்போ அதுக்கு பக்கத்துல நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? நவுன் தான் இல்லையா? ஒருவேளை வேர்ப் ஏதாவது வந்ததானா வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஜெரண்ட் ஃபார்ம் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்பவும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்ககிட்ட இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் போடுவோம். ஒருவேளை பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் அப்போ எனக்கு அப்போ போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னு நீங்க ரெஃபர் பண்றதா இருந்தா இந்த ஹேவ் இல்லைன்னா ஹேஸ்க்கு பதிலா ஹேட். அப்ப ஹேட் இனஃப் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பியூர்லி எப்போ நடந்த விஷயம் அதை பொறுத்து தான். ஸோ ஏன்னா தமிழ்ல பொறுத்த வரைக்கும் இப்பவும் நம்ம போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ போதும் போதும் என்று ஆகிவிட்டதுன்னு தான் இருக்கும். அதனால நீங்க வந்து எந்த கதை இப்பவா முன்னாடி முழுமையா முன்னாடி நடந்த விஷயமா அப்படிங்கிறத பொறுத்து நீங்க இதை மட்டும் மாத்திக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் ஃபில் பண்ணா போதும் ஈஸியா இருக்கும். அவன் நடந்துக்கிறது அப்பப்பா எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஃப்ரஸ்ட்ரேட்டடா சொல்றீங்க. ஒரு வீட்ல யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ரூடா நடந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க. அப்ப நீங்க வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ச்சே! அவன் நடந்துக்கிறது அப்பப்பா எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு தான் நம்ம வந்து எனக்குன்னு இருக்கிறதுனால ஐ ஹேவ் ஹேட் இனஃப் ஆஃப் எது அவனுடைய நடந்துக்கிற விதம். ஹிஸ் பிஹேவியர். ஐ ஹேவ் ஹேட் இனஃப் ஆஃப் ஹிஸ் பிஹேவியர். ஐ ஹேவ் ஹேட் இனஃப் ஆஃப் ஹிஸ் பிஹேவியர். ரொம்ப சிம்பிளா, சாதாரணமா. இப்ப ஏதாவது ஒருத்தவங்க எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அப்படின்னா, ஐயோ! போதும் போதுங்கிற அளவுக்கு இதெல்லாம் நான் கேட்டுட்டேன். போதும் போதுங்கிற அளவுக்கு உன்கிட்ட நான் பட்டுட்டேன். அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு சிம்பிளா நீங்க ஐ ஹேவ் ஹேட் இனஃப் ஆஃப் இட். ஐ ஹேவ் ஹேட் இனஃப் ஆஃப் இட் அப்படின்னு சொன்னா போதும். பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐயய்யோ! உன் பொய்ய போதும் போதுங்கிற அளவுக்கு நான் கேட்டுட்டேன். உன் பொய்ய கேட்டு கேட்டு எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அந்த மாரி நீங்க சொல்லணுமானா, நம்ம வந்து கேட்கிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அத நம்ம இன்க்ளூட் பண்ணி சொல்லலாமா? அப்டின்னா, ஸோ ஐ ஹேவ் ஹேட் இனஃப் ஆஃப் அதுவரைக்கும் ஃபிக்ஸடா இருக்கு. இப்ப அந்த இடத்துல கேட்டு கேட்டு அப்டின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதனால ஹியர் இல்லையா? வெர்ப் அதனால ஐஎன்ஜி சேர்த்து ஹியரிங் யுவர் லைஸ். உன் பொய்ய கேட்டு கேட்டு எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. ஐ ஹேவ் ஹேட் இனஃப் ஆஃப் ஹியரிங் யுவர் லைஸ். இப்போ இத வந்து இப்படித்தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நம்ம இன்னும் கூட ஷார்ட்டா இன்னும் கிறிஸ்பா நம்ம இந்த சென்டென்ஸ சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹேவ் ஹேட் இனஃப் ஆஃப் யுவர் லைஸ். ஐ ஹேவ் ஹேட் இனஃப் ஆஃப் யுவர் லைஸ். அப்படி சொன்னா போதும். ஹியரிங் யுவர் லைஸ்ன்னு கூட சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. எந்த ஒரு ரெகக்னிஷனும் கிடையாது. டே, நைட் இல்லன்னா ரவுண்ட் த கிளாக் அப்படியே இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சு செஞ்சு அவளுக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவளுக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அப்போ ஷி ஹாஸ் ஹேட். ஷி ஹாஸ் ஹேட் இனஃப் ஆஃப் என்ன செஞ்சு? வேலை செஞ்சு. ஒர்க்குன்றதுனால நம்ம இந்த இடத்துல ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்ப ஷி ஹஸ் ஹேட் இனஃப் ஆஃப் ஒர்க்கிங். எப்படி ஒர்க் பண்ணாங்க? இரவு பகல் பார்க்காம. ரவுண்ட் த கிளாக் இல்ல டே அண்ட் நைட் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ ரவுண்ட் த கிளாக்னு வச்சுக்கலாமா? அப்ப ஷி ஹஸ் ஹேட் இனஃப் ஆஃப் ஒர்க்கிங் ரவுண்ட் த கிளாக். எந்த அங்கீகாரமும் இல்லாம வித்தவுட் ரெகக்னிஷன். ஷி ஹஸ் ஹேட் இனஃப் ஆஃப் ஒர்க்கிங் ரவுண்ட் த கிளாக் வித்தவுட் எனி ரெகக்னிஷன். போதும் இந்த சிச்சுவேஷன்ல இனிமே என்னால இருக்கவே முடியல. இதுக்கு மேல என்னால இருக்கவே முடியாது. அப்படி சொல்லப் போறோம். ஸோ போதும் இந்த சிச்சுவேஷன்ல இனிமே என்னால இருக்கவே முடியாது. ஸோ பொதுவா நம்ம ரொம்ப வெறுத்து போய் தான் இந்த மாரி சென்டென்சஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாரி எக்ஸ்ட்ரீம் பத்தி பேசுறப்ப தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள். இந்த சிச்சுவேஷன் அவ்வளோதான். இதே மாதிரி டெய்லி நடக்குது. ஸோ ஐ ஹேவ் ஹேட் இனஃப் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் அவ்வளோதான். நவுன் இல்லையா? ஸோ ஐ ஹேவ் ஹேட் இனஃப் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். இப்போ அதே கொஞ்சம் நம்ம பெருசா சொல்லப் போறோம். இது ரொம்ப காமனான ஒரு டயலாக் தான். இன்னைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகும்னு வெயிட் பண்ணி, பண்ணி எங்களுக்கெல்லாம் போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இன்னைக்கு சரியாகும், நாளைக்கு சரியாகும்னா நம்ம என்ன சொல்றோம்? இந்த நிலைமை சீராகும் அப்படின்னு வெயிட் பண்ணி, பண்ணி எங்களுக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணி, வெயிட் பண்ணி.
ஸோ we அதனால have. We have had enough of வெயிட் பண்ணி அதனால வெயிட்டிங். எதுக்கு? இந்த நிலைமை சீராகும் என்று. For things to improve. We have had enough of waiting for things to improve. We have had enough of waiting for things to improve. இது ரொம்ப காமனா இந்த சமயத்துல நம்ம சொல்றது தான். அப்பா இந்த வெயில் எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு மழை பெஞ்சா நல்லா இருக்கும். அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இந்த வெயில் எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. We have had enough of this heat. இல்லைன்னா I have had enough of this heat. ஸோ எங்களுக்கு, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட். I have had enough of this heat. மழை பெஞ்சா நல்லா இருக்கும். ஸோ நம்ம இமேஜின் தான் பண்றோம். ஸோ அது மாதிரி இமேஜின் பண்றப்போ would. அப்ப it would feel nice. மழை பெஞ்சா, if it rained. என்னதான் மழை பெய்யலையே, ஆனா ஏன் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பொதுவா நம்ம வந்து ஹைப்போதெட்டிக்கல் இமேஜின் பண்றப்போ நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். So I have had enough of this heat. It would feel nice if it rained. ஐயோ போதும், யாரை பத்தியாவது ஏன் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க, உன்னுடைய கம்ப்ளைண்ட்ஸை கேட்டு கேட்டு எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அப்ப I have had enough of your complaints. அவ்வளவுதான். இப்போ நீங்க தொடர்ச்சியா எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் இந்த வார்த்தையை சேர்த்துக்கிறோம். I have had enough of your constant complaints. I have had enough of your constant complaints. ஒரு பழைய கார், எப்ப பார்த்தாலும் வாரம் இதை சர்வீஸ் பண்றீ, இதுவே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு, இதை ரிப்பேர் பண்ணி எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் ஹீன்னு வச்சு சொல்ல போறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த பழைய காரை சரி செஞ்சு அவனுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீன்றதுனால ஹேஸ். அப்ப he has had enough of. சரி செய்து, fixing the old car. இந்த காரை சரி செஞ்சு, fixing this old car. ஒவ்வொரு வாரமும் தவறாம, every single week. He has had enough of fixing this old car every single week. இது சொல்றப்பவே உங்களுக்கு அந்த எம்பசைஸ் பண்ற மாதிரி, நான் அப்படியே வெறுத்து போய் சொல்றப்பா போதும் போதும் அந்த மாதிரி ஒரு அந்த எக்ஸாக்ட் பஞ்ச் இதுல வரும். He has had enough of fixing this old car every single week. ஸோ நம்ம நிறைய இந்த have had, has had இது வச்சு நம்ம நிறைய சொன்னோம். இப்போ இந்த had வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ம ஏதோ ஒரு பழைய கதையை சொல்றோம். அன்னைக்கு எதான் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், அவன் புரியவே இல்லை. அவனுக்கு அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்குள்ள அன்னைக்கு எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் அப்படி சொல்றோம். ஸோ அதனால தான் had. ஸோ I had enough. இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி சொல்ல போறோம்னா, விஷயத்தை புரிய வைப்பதற்குள் அப்படின்னு சொல்றோம். விஷயம் நடப்பதற்குள் அப்படின்னு சொல்றப்ப நம்ம யூஸ்வலா பை த டைம் அப்படின்னு வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பை த டைம், நான் அவனை புரிய வைக்கிறதுக்குள்ள, எனக்கு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள, I made him understand. I had enough by the time I made him understand. நீங்க முன்னாடி வச்சும் சொல்லலாம். By the time I made him understand, I had enough. இன்னொரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் சொல்ல போறோம். நேற்று கரண்ட் இல்லை, இந்த வெயில் காலத்துல கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும், கரண்ட் வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அதற்குள் அப்படின்னாலே நீங்க அந்த பை த டைம் அந்த ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. ஸோ எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. We had enough by the time the power came back. By the time finally the power came back அப்படி கூட சொல்லலாம். We had enough by the time finally the power came back. இப்போ இந்த எக்ஸாம்பிள் இதை சொல்லலாம். பயங்கர கூட்டம், பஸ் எல்லாம் மதுரை போய் சேர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அதற்குள், இதை செய்வதற்குள், அப்ப by the time we reached மதுரை. By the time we reached மதுரை, போதும் போதும்னு ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப we had enough. By the time we reached மதுரை, we had enough. ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர்? ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். அவளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல நாம ஒரு விஷயத்த செஞ்சு எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு எப்படி சொல்றதுக்கு, இதை செய்யறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு இதை சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.